என் செல்ல பாருமா அங்க இங்க சுத்தமா ஒழுங்கா உட்காரு. முடியாது. என் குழந்தைக்கு தலைக்கு ஊத்தி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இல்லடா செல்லம், நான் உனக்கு சுட சுட தண்ணி வச்சு தலைக்கு ஊத்தி புது சட்டை எல்லாம் போட்டு விடுறேன், சரியா? இனி என்ன நிக்கிற? போய் சுடு தண்ணி வை, போடா. முடியாது. ஏன்டா முடியாது? நானே வச்சுக்கிறேன், போ. பாரு நில்லு, அங்க இங்க போறது ஒழுங்கா உட்காரு. ஏன் போக கூடாது? நான் அப்படிதான் போவேன். வந்துட்டியா? இவன் இருக்கான்ல, என் பையனுக்கு சுடு தண்ணி தர மாட்டேங்கிறான், என்ன திட்டுறான். வரதா இல்ல டாக்டர். பையனுக்கு என்னாச்சு? ஜுரம் வந்துருச்சா? நான் வேணா பாக்கட்டுமா? ஆஹா, ஜுரம்லாம் ஒண்ணும் இல்ல. என் பையனுக்கு தலை கூத்தணும். பாத்தீங்களா டாக்டர், இப்படிதான் எப்பவும் கலாட்டா பண்ணுவாங்க. ஓகே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ரேவதி டாக்டர், லாஸ்ட் 1 வீக் உங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் கொடுத்தீங்க அந்த சார்ட் காமிங்க. ஒரு நிமிஷம் டாக்டர். நீதான் நல்லவன் ஆச்சுல, என் பையனை குளிப்பாட்டுறதுக்கு சுடு தண்ணி வச்சு தரியா? கண்டிப்பா வச்சு தரேன். நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. குட். சேம் மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே டாக்டர். பிரஷர் செக் பண்ணல? இல்ல டாக்டர், கிட்டவே நெருங்க விடல. டோன்ட் வரி, நீங்க பிபி apparatus கொண்டு வாங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே டாக்டர். அம்மாக்கு முத்தம் கொடு, முத்தம் கொடு. ஏ செல்லம், உங்க பையனை எப்படி கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். மாட்டேன் மாட்டேன். என் பையனை தூக்கிட்டு ஓடிட்டேன்னா? இது பாருங்க, என்ன நல்லா பாருங்க. நான் யாரு? ரொம்ப நல்லவன். ரொம்ப நல்லவன் தானே? அப்போ நான் உங்க பாப்பாவை எடுத்துட்டு ஓடி போயிடுவேனா? மாட்டேன். இந்தா வெச்சுக்கோ. தேங்க் யூ. அப்படிலாம் பண்ணாத. முதல்ல பையனை தூங்க வைப்போம். ஹாட் வாட்டர் ரெடி பண்ண சொல்றேன். அப்புறம் உங்க பையனை நீங்களே எழுப்பி குளிப்பாட்டி விடுங்க, சரியா? சரி, ஆனா நிஜமா அவனை குளிக்க வைக்கணும். என்ன ஏமாத்திர மாட்டல்ல? நான் யாரு? நல்லவன். நான் போய் சொல்லுவேனா? மாட்டேன். குடு குடு, நான் தூங்க வைக்கிறேன். சரி. சத்தம் போடாத. தூங்குடா செல்லம், தூங்கு தூங்கு தூங்கு. ஜூ 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 ஜூ. அம்மா, என் பையன் அம்மான்னு கூப்பிடுறான். நான் தான் உங்களை கூப்பிட்டேன். அப்போ நீயும் எனக்கு பையனா? நானும் உங்களுக்கு பையன்தான். இந்த பையன் சொல்றதும் கேப்பீங்கல்ல? கேப்பேனே. ஆனா நான் சொல்றதே நீ கேட்கணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. பஞ்சு மிட்டாய் வேணுமா, இல்ல புது சட்டை வேணுமா? நான் உனக்கு வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணும் வேணாம். இப்போ இந்த பையன் டாக்டரா, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? உங்களுக்கு ஜுரம் இல்ல? ஜுரம் ஜுரம்லாம் எனக்கு இல்லையே. சும்மா சும்மா பையனும் அம்மாவும் விளையாடுறோம், சரியா? விளையாடுறோமா? அப்பன்னா சரி. இது இப்படி கொடுங்க. இதுலதான் ஜுரம் பாப்பாங்களா? கை நீட்டுங்க. வலிக்குமா? வலிக்கவே வலிக்காது. பாத்தீங்களா டாக்டர், நீங்க என்ன சொன்னாலும் கேட்டு உங்களுக்கு இவ்ளோ கோஆபரேட் பண்றாங்க. எங்களை கிட்டயே நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. அது சரி, இந்த அம்மாவு கூட மாணிக்கம்னு ஒருத்தரும் இவங்க அம்மாவும் இருப்பாங்களே, அவங்க எங்க? மாணிக்கம் அவர் ஊர் கிளம்பி போயிருக்காரு. அந்த அம்மா உடம்பு சரியில்லாம பக்கத்து ரூம்ல படுத்திருக்காங்க. ஓகே, பிபி இஸ் நார்மல். ஏன் அந்த அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு நேத்துல இருந்து குளிர் ஜுரம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்களா? சிக்கன் குனியா ஏதாவது இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்ல டாக்டர். முதல்ல அதை செய்யுங்க. ஒருவேளை சிக்கன் குனியா இருந்தா அவங்களை ஜிஹெச் போய் அட்மிட் ஆக சொல்லுங்க, சரியா? ஏன்னா மற்ற பேஷண்ட்ஸ்க்கு எஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஹரி அப். ஓகே டாக்டர். டேக் திஸ் அலாங். நீ போக கூடாது. நான் போகலன்னா உங்க பையனுக்கு யார் சூடு தண்ணி வச்சு கொடுப்பாங்க? அதெல்லாம் வேணாம். நீயும் என் பையன் தானே.
சொல்லு. அப்போ இங்கேயே இரு. சரி, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க. ம் உங்க பையன் தூங்குறான் பாத்தீங்களா? ம் ம். அதே மாதிரி நீங்களும் தூங்குங்க. கமான். நான் தூங்குறேன், ஆனா என்னை விட்டு நீ போக மாட்டல்ல. நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியா? ம். எங்க தூக்கிட்டு போற? எங்கேயும் தூக்கிட்டு போகல, உங்க பக்கத்துல தான் படுக்க வைக்கிறேன். ம் ம். படுக்க வை, படுக்க வை. ம். ம். நீயும் உட்காரு. சரி. நீயும் என் குழந்தைய தூங்க வை. ஓகே. கண்ணு மூடுங்க, தூங்குங்க. கமான். க்ளோஸ் யுவர் ஐஸ். பாத்தியா, போக மாட்டேன்னு சொன்னல. இன்னும் தூங்கலையா? சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியா? ம். கண்ணு மூடுங்க. என்னை விட்டுட்டு நான் போயிடுவேன். எங்கேயும் போக மாட்டேன். கண்ணு மூடுங்க. ம். கமான். கண்ணு மூடுங்க. ஏ மஞ்சு, சென்னையில இருந்து எப்போ வந்த? நான் வந்து 2 நாள் ஆச்சு. உட்காரு. மீனா, இது யாருன்னு சொல்லு பார்க்கலாம். யாரு? உன் சொந்தக்கார பொண்ணா? தெரிஞ்சிருச்சு. வடலூர்ல இருக்கிற உன் பெரியம்மா பொண்ணு சுசி தானே? இல்ல. இல்லையா? அப்போ தென்காசில இருக்கிற உன் மாமா பொண்ணு? இல்ல. இல்லையா? போடி, நீயே சொல்லு. சென்னையில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். சென்னையில இருந்தா? பேரு சுபத்ரா. ஏய், தெரிஞ்சிருச்சுடி. அவரோட தங்கச்சி தானே? அவரோட தங்கச்சி தான். இப்ப இவளுக்கு பூர்ணமா குணமாயிடுச்சு. அவங்க அண்ணன் ஜாட அப்படியே இருக்கு. அப்போ நான் ஆம்பளை மாதிரி இருக்கனா? சுபத்ரா, நீ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவியாமே. யாரு? எங்க அண்ணன் சொன்னாரா? அதெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க. ஏதோ சுமாரா ஆடுவேன். இல்ல சுபத்ரா, உன் அண்ணனுக்கு உன் மேல ரொம்ப பாசம். எப்போ எதை பத்தி பேசினாலும் அதுல நிச்சயமா உன்னை பத்தின விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாரு. உன்னோட படிப்பை பத்தி, உன் எதிர்காலத்தை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாரு. நிறைய தடவை எனக்கும் இப்படி ஒரு அண்ணன் இருக்க கூடாதான்னு நான் எங்க இருக்கேன் தெரியுமா? அப்படியே ஒரு அண்ணன் இருந்தாலும் அவர் போலீஸா மட்டும் இருக்க கூடாது. என்ன சொல்ற சுபத்ரா? அசிஸ்டன்ட் கமிஷனரோட தங்கச்சின்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இருக்கலாம், ஆனா அவரை சுத்தி எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா? அது என்னமோ உண்மைதான். இப்ப கூட யாரோ ஒருத்தன் அவர் மேல இருக்கிற விரோதத்துல இவளை கொலை பண்றதுக்காக வந்திருக்கான். அதுல இவங்க வீட்டு வேலைக்காரி மாட்டிக்கிட்டான். பாவம், இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. அதான் சேஃப்டியா இருக்கட்டுமேனு இவளை நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அது சரி, இவங்க அண்ணன் எப்படி அனுப்பி வைக்க சம்மதிச்சாரு? அண்ணனுக்கார மனசுதான், ஆனா அம்மாதான் பரவாயில்ல கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு அனுப்பி வச்சாங்க. ஏய் மஞ்சு, உன் காலேஜ் விஷயம் என்ன ஆச்சு? நீ இனிமே சென்னையிலே தங்கிடுவியோன்னு நினைச்சேன். எனக்கும் அதுதான் ஆசை. ஆனா காலேஜ்ல தான் அட்மிஷன் கிடைக்கலையே, அதான் கரஸ்லே பண்ணலான்னு வந்துட்டேன். ஆமா, உங்க பாட்டி எங்க காணோம்? அவங்கள நான் பார்க்கணுமே. மஞ்சு அவங்கள பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. பாட்டியா?
அவங்க கொல்லை பக்கத்துல வேலைக்காரியோட மல்லு கட்டிட்டு நிக்கிறாங்க. எங்க பாட்டி தான் எல்லாமே. அவங்க இருக்கிறதுனாலதான் இந்த வீடு இவ்ளோ நல்லா இருக்கு. சரி மீனா, இதெல்லாம் விடு. ஆமா, உன் கல்யாண விஷயம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல மஞ்சு. என்னடி இப்படி சொல்ற? ஆமா மஞ்சு, சிவா மாமாக்கு அவங்க அப்பா வேற இடத்துல பொண்ணு பாக்குறதா கேள்விப்பட்டேன். மனசு எப்படி கலங்கி போச்சு தெரியுமா மஞ்சு? அவருக்கு வேற இடத்துல நிச்சயம் ஆயிடுச்சுன்னா சத்தியமா நான் பைத்தியம், அப்படிலாம் எதுவும் நடக்காது, பயப்படாத. மாமாக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு மஞ்சு. ஏய், அவர் 1000 இடத்துல பொண்ணு பார்க்கட்டுமே, அதுக்கு சிவா ஒத்துக்கிட்டா தானே? சிவா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதானே? சொல்லு, நம்பிக்கை இருக்குதானே? அப்புறம் எதுக்கு பயப்படுற? சிவா நிச்சயமா உன்னை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டார். நான் சொல்றேன் இல்ல, தைரியமா இரு. என்ன இருப்பியா? இருப்பேன். ஏய், சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். எங்க சொல்லு, நான் தைரியமா இருப்பேன்னு. இருப்பேன். வா சுபத்ரா, என் பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறேன். நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்குதுப்பா. அந்த 2 பேர் குடும்பத்தையும் ரொம்ப தூரத்துக்கு தள்ளி வச்சுட்டேன். இனிமே அந்த பெரிய மனுஷங்க ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன, எப்போ எவனை எங்க வெட்டுவாங்கிறது தான் சஸ்பென்ஸ். எப்போ வேணா நடக்கலாம். ஏன்பா உனக்கு இந்த வேண்டாத வேலை? நானும் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், உன் போக்கு எனக்கு சரியா படல. வேண்டாம்ப்பா. பல வருஷம் கழிச்சு ஆண்டவன் உன்னை என் கண்ணில் காட்டியிருக்கான். அந்த சந்தோஷத்தில் மண்ணள்ளி போட்டுறாதப்பா. அப்பா, நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. தப்பு பண்ணவங்களை தண்டிக்கிறேன், அவ்வளோதான். எப்போல்லாம் அதர்மம் நடக்குதோ அப்போல்லாம் அவதாரம் எடுப்பேன்னு சொன்னார் இந்த கிருஷ்ண பரமாத்மா. நான் பண்ணுறது தப்புன்னா அவர் அவதாரம் எடுக்கிறது தப்பு. எல்லையில் மட்டும் இல்லை, ஊருக்குள்ளே களை எடுக்கிறது மிலிட்ரி ஆக்ஷன் தான். விட போகிறது இல்லை அவங்கள. ஏன்பா, எப்போதே நடந்த தப்ப இப்போ போய் கிளறியப்பா. சில விஷயங்களை மறந்தா போல விட்டுணும், அதான் நல்லது. எனக்கு மறந்துடணுமா? ஏன்பா, நான் எப்போவும் மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணேன். 25 வருஷம் இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்கல. போனவன் அப்படியே போயிட்டோன்னு தலை முழுகிட்டீங்களா? செஞ்சீங்களா? அப்படி செய்யலையே. ஏன்? அப்பா, பாசத்தையும் மறக்க முடியாது, துரோகத்தையும் மறக்க முடியாது. மறக்க முடியாதுன்னு சொல்றதை விட மறக்க கூடாதுதான்ப்பா நான் சொல்லுவேன். ஏன்பா, உன் பேச்சு எனக்கு புரியல, செய்கையும் புரியல. உன் உலக ஞானம் இந்த பரிசு நோட்டிக்கு எப்படிப்பா தெரியும்? ஆனா ஒன்னே ஒன்று தெரியும்பா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு அழத்தான் தெரியும். அப்பா, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், கேட்டுக்கங்க. நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, அதே மாதிரி அவங்கள பத்தி பரிதாபப்படாதீங்க. நடக்கிற வேடிக்கையை அமைதியா பாருங்க. பிரமாதம். பிரமாதம் மிலிட்ரி மேன், பிரமாதம். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்னடா, கொஞ்ச நாள் அமைதியா இருந்த அப்பா போக்குல ஏதோ மாற்றம் இருக்கே, அது ஏன் என்னன்னு குழம்பி போயிட்டேன். அது இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. துரை சார், சும்மா சொல்லக்கூடாது, பக்கா விளையாடுறீங்க. என் அப்பா மனசுல மீனாக்கு மட்டும் கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதையும் சுத்தமா தோற்சி எரிஞ்சிட்டீங்க. சூப்பர்.
ஆனா ஒண்ணு, சொல்லு கண்ணா. இனிமே நீங்க இந்த அழுகுனி ஆட்டத்தெல்லாம் ஆட முடியாது. மீறி ஆடு பார்த்தீங்க, ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கும். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே